பிஎன்எஸ்எஸ் பிரிவு 404 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் பிற நபர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தீர்ப்பின் நகல். 1. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் போது தீர்ப்பின் நகல் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட உடனேயே அவருக்கு இலவசமாக வழங்கப்படும். 2. குற்றம் சாட்டப்பட்டவரின் விண்ணப்பத்தின் பேரில் தீர்ப்பின் சான்றளிக்கப்பட்ட நகல் அல்லது அவர் விரும்பும் போது அவரது சொந்த மொழியில் அல்லது நீதிமன்றத்தின் மொழியில் மொழிபெயர்ப்பு தாமதமின்றி அவருக்கு வழங்கப்படும். மேலும் அத்தகைய நகல் குற்றம் சாட்டப்பட்டவர் மேல்முறையீடு செய்யக்கூடிய தீர்ப்பு ஒவ்வொரு வழக்கிலும் இலவசமாக வழங்கப்படும். உயர் நீதிமன்றத்தால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாலோ அல்லது உறுதிப்படுத்தப்பட்டாலோ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் விண்ணப்பித்தாலும் இல்லாவிட்டாலும் தீர்ப்பின் சான்றளிக்கப்பட்ட நகல் உடனடியாக அவருக்கு இலவசமாக வழங்கப்படும். 3. துணை பிரிவு 2 இன் விதிகள் குற்றம் சாட்டப்பட்டவர் மேல்முறையீடு செய்யக்கூடிய தீர்ப்பு தொடர்பாக பொருந்தும் என்பதால் பிரிவு 136 இன் கீழ் ஒரு உத்தரவு தொடர்பாக பொருந்தும். 4. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஏதேனும் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு மேல்முறையீடு உரிமை போன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இருந்தால் அவர் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அவரது மேல்முறையீட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தை நீதிமன்றம் அவருக்கு தெரிவிக்கும். 5. துணை பிரிவு 2 இல் வழங்கப்பட்டுள்ளதை தவிர குற்றவியல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்லது உத்தரவால் பாதிக்கப்பட்ட எந்தவொரு நபருக்கும் இதன் சார்பாக செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் மீது மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களை செலுத்துவதன் மூலம் அதன் நகல் வழங்கப்படும். அத்தகைய தீர்ப்பு அல்லது உத்தரவு அல்லது ஏதேனும் வைப்பு அல்லது பதிவின் பிற பகுதி ஆனால் சில சிறப்பு காரணங்களுக்காக நீதிமன்றம் பொருத்தமானதாக கருதினால் அதை அவருக்கு இலவசமாக வழங்கலாம். மேலும் வழக்கு தொடரும் அதிகாரியின் சார்பில் செய்யப்படும் விண்ணப்பத்தின் பேரில் அத்தகைய தீர்ப்பு ஆணை டெபாசிட் அல்லது பதிவின் சான்றளிக்கப்பட்ட நகலை நீதிமன்றம் இலவசமாக அரசுக்கு வழங்கலாம். 6. உயர் நீதிமன்றம் விதிகள் மூலம் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது உத்தரவின் நகல்களை வழங்கலாம். தீர்ப்பு அல்லது உத்தரவால் பாதிக்கப்படாத எந்தவொரு நபருக்கும் அத்தகைய நபரால் அத்தகைய கட்டணத்தை செலுத்தும் போது மற்றும் அத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உயர் நீதிமன்றம் அத்தகைய விதிகள் மூலம் वழங்கலாம்। बीएनएस धारा 404 अभियुक्त तथा अन्य व्यक्तियों को निर्णय की प्रति दी जाएगी। 1. जब अभियुक्त को कारावास की सजा सुनाई जाती है तो निर्णय की घोषणा के तुरंत बाद निर्णय की एक प्रति उसे निःशुल्क दी जाएगी। 2. अभियुक्त के आवेदन पर निर्णय की एक प्रमाणित प्रति या जब वह चाहे यदि संभव हो तो उसकी अपनी भाषा में या न्यायालय की भाषा में अनुवाद उसे बिना देरी के दिया जाएगा और ऐसी प्रति प्रत्येक मामले में जहां निर्णय अभियुक्त द्वारा अपील योग्य है निःशुल्क दी जाएगी, बशर्ते कि जहां उच्च न्यायालय द्वारा मृत्यु दंड की सजा पारित या पुष्टि की जाती है निर्णय की एक प्रमाणित प्रति अभियुक्त को तुरंत निःशुल्क दी जाएगी, चाहे वह इसके लिए आवेदन करे या नहीं। 3. उपधारा 2 के प्रावधान धारा 136 के तहत आदेश के संबंध में लागू होंगे क्योंकि वे ऐसे निर्णय के संबंध में लागू होते हैं जो अभियुक्त द्वारा अपील योग्य है। 4. जब अभियुक्त को किसी न्यायालय द्वारा मृत्यु दंड दिया जाता है और ऐसे निर्णय के विरुद्ध अपील की जाती है तो न्यायालय उसे उस अवधि की जानकारी देगा जिसके भीतर यदि वह अपील करना चाहता है तो उसे अपील प्रस्तुत करनी चाहिए। 5. उपधारा 2 में अन्यथा उपबंधित के सिवाय
किसी दंड न्यायालय द्वारा पारित निर्णय या आदेश से प्रभावित किसी व्यक्ति को इस निमित्त आवेदन करने पर तथा निर्धारित शुल्क का भुगतान करने पर ऐसे निर्णय या आदेश की या किसी बयान या अभिलेख के अन्य भाग की प्रति दी जाएगी। परंतु न्यायालय यदि वह किसी विशेष कारण से उचित समझे तो उसे निःशुल्क दे सकता है। परंतु यह भी कि न्यायालय अभियोजन अधिकारी द्वारा इस निमित्त आवेदन करने पर ऐसे निर्णय, आदेश, बयान या अभिलेख की प्रमाणित प्रति सरकार को निःशुल्क उपलब्ध करा सकता है। 6. उच्च न्यायालय नियमों द्वारा किसी दंड न्यायालय के किसी निर्णय या आदेश की प्रतियां किसी ऐसे व्यक्ति को जो निर्णय या आदेश से प्रभावित नहीं है, ऐसे व्यक्ति द्वारा ऐसी फीस का भुगतान करने पर और ऐसी शर्तों के अधीन रहते हुए जो उच्च न्यायालय ऐसे नियमों द्वारा प्रदान करने के लिए उपबंध कर सकेगा।